என்னங்கம்மா பண்ணுறீங்க? மட்டன் குழம்பு. ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களாட்டுருக்கு. ஆமாம். அளவு சொல்லுங்கள். அளவு இது ஒரு 1/4 கிலோ வெங்காயம். சரிங்க. பூண்டு வந்து ஒரு 5-6. சரிங்க. இஞ்சி கொஞ்சம். அப்புறம் இது தக்காளி ஒன்று. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து வரமல்லி. அப்புறம் சோம்பு. சரிங்க. அப்புறம் சீரகம் 2 ஸ்பூனு. அப்புறம் வந்து கடலப்பருப்பு கொஞ்சமாக 1 ஸ்பூனு. அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு. சரிங்க. அப்புறம் சீரகம். அப்புறம் தேங்காய். எத்தனை மூடிங்க இது? 1 மூடி. சரிங்க. அப்புறம் வரமிளகா அதாவது எத்தனை கிலோ செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 3/4 கிலோனா இது 4 வரமிளகா. சரிங்க. 1 கிலோனா இன்னும் 2 சேர்த்து போடணும். 3/4 கிலோ மட்டன். 3/4 கிலோ மட்டன். ஸ்பூன் மட்டன் போடுங்க. இது உடுமலைப்பேட்டைங்க. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் வாழவாடி. அங்கே அந்த ஊர்லேருந்து எங்கள் அம்மாங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வருஷமாக இதே தான் பண்ணிருக்கீங்க? ஆமாம், இதேதான். ஆயில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி, பூண்டெல்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. சோம்பு 2 ஸ்பூன். சோம்பு, பட்டை, கிராம்பு 4. அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம், மிளகு, கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன். கடலப்பருப்பு 1 ஸ்பூன். அரிசி ஒரு 2 ஸ்பூன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கொத்தமல்லி வாசம் வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 மூடி. வதங்கிடுச்சு. எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றணும். ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. போடணும். கல்லுப்பு. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. கோழி அரைக்கணும். அடுத்தது குக்கரம் உப்பு போடணும். கறி போட்டுக்கணும். கறி நல்லா இருந்ததுன்னா ஒரு 5 சவுண்டு, கறி வேகலைன்னா ஒரு 8 சவுண்டு விடணும்.